இன்னைக்கு நாம 2022ல ரிலீஸ் ஆன சதுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான மலையாள படம் பார்க்க போறோம். இந்த படத்துல ஒரு வயசான ஆளு ஆனா பணக்காரா இருக்காரு. அவரு ஒரு 25 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து போட்டு படாத பாடுபடுத்துறாரு, பயங்கரமா கொடுமை பண்றாரு, அந்த பொண்ணை ரொம்ப ரொம்ப அபியூஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு அமைதியா போறா, ஆனா அவளுக்கான சரியான டைம் வரும்போது எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறா அப்படின்றதுதான் கதை. இந்த படத்தை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. படத்துடைய கிளைமேக்ஸ் தாறுமாறா இருக்கும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் இந்த வயசானவருக்கும் இப்போதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. கல்யாணம் பண்ணி தன்னுடைய எஸ்டேட் பங்களாக்கு இந்த பொண்ணை கூட்டின்னு வராரு. இவரு எல்லாருமே அச்சாயா அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. நம்மளும் அதே போல கூப்பிட்டுக்கலாம். நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா வராங்க. இவரு பெரிய பணக்காரு அப்படின்ற அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இங்க தெரியுது இது எல்லாமே எனக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வராங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. டிராவல் பண்ணி வந்து கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா பெரிய எஸ்டேட்டுக்கு நடுவுல பெரிய பங்களா வீடு ஒண்ணு இருக்கு. அங்க வந்து இந்த வண்டி நிக்குது. இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரமா இருக்காங்க. அவங்க வெளியே வந்து அந்த பேக் எல்லாம் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க நான் வேலி போட்டிருந்தேனே அந்த வேலியை யாரு உடைச்சு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்திக்கிட்டு இருக்காரு. இவங்க யார் அதை உடைச்சானா தெரியல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வீட்டை நல்லா சுத்தி காமி அப்படின்னும் போது வேலைக்காரமோ ஹீரோயினை கூப்பிட்டு போயிட்டு வீட்டை நல்லா சுத்தி காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய வீடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பாக்குறாங்க. சுத்திலாம் காமிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் போயிட்டு ரெடி ஆயிட்டு வராங்க. அச்சாயன் வந்துட்டு பாத்தீங்கன்னா கால் பண்ணி யார்ட்டையோ பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் செமையா ரொமான்டிக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அங்க உட்கார இந்த ஆளுக்கு மூடு மாறிடுது. இங்கேயே ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. பால்கனில ஒன்னா இருந்து என்னையா பண்ண போற, வாயா வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது வீட்டுக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட ஒன்னா இருக்க ட்ரை பண்றாரு, கட்டாயப்படுத்துறாரு. இவங்க முடியாது முடியாது அப்படின்னும் போது காதா மட்டும் ஒரு போடு போட்டு உன்னை காசு கொடுத்து கூட்டின்னு வந்ததுக்கு உன்னை வச்சு பூஜை பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு செமையா அடிச்சு அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்காது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. இந்த அச்சாயன் பக்கத்து வீட்டு லேண்டெல்லாம் வளைச்சு போட்டிருப்பாரு. அதுல கேஸ் வேற நடந்துகிட்டு இருக்கான். கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் போதே இது என்னுடைய லேண்டு அப்படின்னு சொல்லிட்டு போன வாட்டி இங்க வரும்போது வேலி போட்டு போயிருப்பாரு. அந்த வேலியை அந்த ஊருக்காரங்க எல்லாரும் உடைச்சு போட்டு அந்த பாதையை அப்படியே பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை இவரு பார்த்துட்டு செமையா காண்டாயிட்டு கன் எடுத்துட்டு போறாரு. உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கன்னை கொண்டு போயிட்டு சண்டை போட்டுட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்க போகும்போது அங்க இருக்கிற எல்லாரும் ஹீரோயினை பார்த்துட்டு யாரு இந்த பொண்ணு, ஊருக்கு புதுசா இருக்கா, உங்க மனைவியா, உங்க புது பொண்டாட்டியா, உனக்கு இந்த மாதிரி மனைவி கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆளுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அடியே உன்னை யார் இப்போ இங்க வர சொன்னா, ஒழுங்கா உள்ளுக்குள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமுச்சு விட்டு எவராலையும் அந்த கலாயை தாங்க முடியாம உள்ள போறாரு. இந்த பொண்ணு குக் பண்ணிட்டு இருப்பா. குக் பண்ற பொண்ணை போயிட்டு கூப்பிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. நான் என்னையா பெருசா பண்ண, வெளியே என்னமோ சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்த, நான் என்ன பெரிய தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ பண்ணது எல்லாமே தப்பு தான், இதுக்கப்புறம் நான் சொல்லாம வீட்டை விட்டு வெளியே போனேன், உன்னை கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சம்மாடி அடிச்சுட்டு போறாரு. இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. அடுத்த சீன்ல இந்த வீட்ல ஒரு செஸ் போர்ட் இருக்கும். அங்க நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துட்டு சாக்லேட் சாப்பிட்டுட்டு ஜாலியா டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அச்சாயன் வராரு. என்னமா உட்கார்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்ட போல அப்படின்னும் போது இவங்க ஒரு மாதிரி அமைதியா இருக்காங்க. அப்ப நான் கோவமா இருந்தேன், அடிச்சிட்டேன், பரவாயில்ல வீடு, நம்ம வேணா ஒரு கேம் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி ஓகே விளையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. விளையாட்டுல நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க கோச்சிக்க மாட்டீங்க இல்லையே அப்படின்னும் போது என்னது என்ன நீ வின் பண்ண போறியா, நான்லாம் எவ்வளவு பேரை வின் பண்ணிருக்கேன் தெரியுமா, என்னெல்லாம் யாராலையும் வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. விளையாடி முடிக்கும் போது பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வின் பண்றாங்க. என்னைய வின் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு காது மேலே ஒரு போடு கொய்யன்னு சவுண்ட் கேக்குது. இப்ப இந்த பொண்ணு செமையா சிரிக்க ஆரம்பிக்கிறா. தம்மா துண்டு விளையாட்டு, இதுல நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறானே, இவன் சரியான சைக்கோவா இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கும் போது என்னடி சிரிக்கிற, என்னை பார்த்தா கோமாளி மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் சிரிக்கிறாங்க. உன்னுடைய சிரிப்பை நான் அடக்கரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு கீழே தள்ளி எட்டி வயிற்று மேலேயே உதைக்கிறாரு. இந்த பொண்ணுடைய சிரிப்புலாம் போயிட்டு செமையா அழுக ஆரம்பிக்கிறா. இப்ப அப்படியே சீன் கட்டாவது. அடுத்த சீன்ல இந்த அச்சாயனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் வந்திருக்காரு. அவர் வந்து ஹீரோயினை பார்த்தோன்னே நீங்க தான் செலனாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், ஆனா இவ்வளவு அழகா இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்றாரு. உண்மையிலேயே இந்த பொண்ணை இந்த படம் முழுக்க ரொம்ப ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. என்ன பொண்ணுடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அச்சாயன்
எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உள்ள இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுன்னு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆளுக்கு இந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு அப்படியே பின்னாடியே பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு பின்னாடியே போகும்போது, யோ அது கிச்சனியா, நான் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், வந்த வேலை என்ன, இங்க வந்து உட்காரு அப்படின்னும் போது, ஓ இங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வக்கீலும் போயிட்டு உட்கார்ந்துட்டு ஒரு லேண்ட் விஷயமா கேஸ் நடந்துச்சு இல்லையா, அந்த கேஸ்ல நம்ம தான் வின் பண்ணிருக்கோம், அந்த மொத்த எஸ்டேட்டும் உங்களுக்கு தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த டாக்குமெண்ட்லாம் கொண்டு போயிட்டு பீரோக்குள்ள வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு எஸ்டேட் எனக்கு சொந்தமாயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அந்த எஸ்டேட்டுக்கு என்ன கூட்டிட்டு போவே இல்ல, கூட்டிட்டு போயிட்டு காமிக்கவே இல்ல அப்படின்னும் போது கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறேன், இப்ப இந்த சந்தோஷத்தை கொண்டாடியே ஆகணும், வா நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மேல பாயிறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த சீன்ல அந்த எஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு காமிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க பாரு, கண்ணுக்கு தெரிகிற எல்லாமே எனக்கு சொந்தமானது, அது என்னோட இது என்னோட இது, நீ தான் இந்த எல்லா இடத்துக்கும் மகாராணி அப்படின்னும் போது, ஆமா நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பெரிய இடம் உங்களுக்கு சொந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, கரெக்ட் தான், நீ தான் என்னுடைய லக்கி சாம் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு போட ஆரம்பிக்கிறாரு. எனக்கும் சரக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னுடைய குடும்பத்துல பொண்ணுங்க குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்றாரு. யா ரோட்ல நிக்கிறோம் யா, இந்த மாதிரி ஹக் பண்ணாத, நகர்ந்து போ அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு தள்ளி விடுவாங்க பாருங்க. ஒரு பெரிய மேட்டுக்கு மேல நிப்பாங்க. இந்த ஆளு கீழே விழுந்து தலையில சம்மாடி, ஐயோ அச்சாயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயந்துகிட்டே கீழே போயிட்டு பார்க்கும்போது, நல்ல வேலையா அந்த மனுஷன் சாகல, ஆனா தலையில செமையா காயம் பட்டிருக்கு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. 2 மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அச்சாயனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு சேர்த்திருக்காங்க போல. இப்போ ஓரளவுக்கு குணமாயிட்டாரு, ஆனா படுத்த படுக்கையா இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே இவரை வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறாங்க. அப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் ஒரு பார்வை பாப்பாங்க பாருங்க, இவ்வளவு நாள் என்ன ஆட்டம் ஆடின இருக்கடா உனக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு நல்லா சரக்கு போட்டு ஒரு மாதிரி கிளாமரஸா ட்ரெஸ் போட்டுட்டு வந்து இந்த ஆளை அப்படியே ரொமான்ஸ் பண்ற மாதிரி கிட்ட போறாங்க. அந்த ஆள் அப்படியே ஏங்கி தவிக்கிறாரு. ஐயையோ என்ன ஆண்டவா, எனக்கு வந்த சோதனை, என்னால ஒன்னும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுடைய மூஞ்சில ஒரு ஏக்கம் தெரியும் பாருங்க. நம்ம ஹீரோயின் ரொமான்ஸ் பண்ற மாதிரி வந்தவங்க திடீர்னு அப்படியே கழுத்தை புடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க, கொலை பண்ண பாக்குறாங்க. இந்த ஆளு பயப்படுறாரு. ஐயோயோ என்ன ஒன்னும் பண்ணாத அப்படின்ற மாதிரி துடிக்க ஆரம்பிக்கிறாரு. செல்லக்குட்டி, அவ்வளவு சீக்கிரம்லாம் உன்னை கொலை பண்ண மாட்டேன், நீ தான் என்னுடைய பேபி ஆச்சு, மித்த விஷயம் நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. அந்த வேலைக்காரமாவும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்துட்டு இவரை குளிக்க வச்சு கொஞ்சம் கிளீன் பண்ணலாம், பாத்ரூம்லாம் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ண ட்ரை பண்ணும்போது, இவங்க 2 பேரால இவர் அங்கிருந்து தூக்க கூட முடியல, நகத்த கூட முடியல, நல்லா எருமை மாடு மாதிரி கணக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளால கண்டிப்பா தூக்க முடியாது, யாராவது ஆளை கூட்டணுவாங்க, நம்ம வந்துட்டு இவரை பாத்துக்க ஏதாவது கேர் டேக்கரை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், அந்த பையனை வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்றாங்க. நம்ம ஹீரோ தான் வராரு. இந்த வேலைக்காரமா ஹீரோவை உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயினை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே தலைவன் விழுந்துட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். வாவ் வாட் அ பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. என் கூட வாங்க அச்சாயனை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட்டிட்டு போயிட்டு அச்சாயனை பத்தி எல்லாமே சொல்லிட்டு இவரை தான் பாத்துக்கணும் அப்படின்னும் போது, இவர் எங்க அவரை பாக்குறாரு, நம்ம ஹீரோயினையே பாக்குறாரு. இந்த மாதிரி ஒரு கிழட்டு பையனுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. சரி ஓகே இந்த கிழட்டு பையலை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய பேரு பெல்தாசர், எல்லாரும் என்ன பெல்லு பெல்லு அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க, இதுக்கப்புறம் நான் தான் உங்களை பாத்துக்க போறேன், முதல்ல வந்துட்டு ஷேவ் பண்ணலாம், உங்க ஃபேஸ் அப்பதான் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேவ்லாம் பண்ணும்போது இவர் அப்படியே ஸ்மைல் பண்றாரு. ஓகே இவருக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உடம்பெல்லாம் கிளீன் பண்ணி படுக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் செமையா போர் அடிக்குது, என்ன சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கப்புறம் இவரை கொஞ்சம் கிளீன் பண்ணும் பாத்துக்கணும், அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே இந்த பங்களாவையே சுத்தி சுத்தி வராரு. அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தனியா செஸ் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டப்லாம் பண்ணி வச்சு 1-2 காயை மட்டும் நகர்த்தி வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ பாக்குறாரு, அதை தனியா விளையாட ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்த ஹீரோயின் பார்த்துட்டு, உனக்கு செஸ் விளையாட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நல்லாவே விளையாடுவேன் அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா வேலை செய்ய சொன்னா இங்க வந்து நின்னு செஸ் விளையாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏங்க என்னங்க வேலை பார்க்க முடியும், போர் அடிக்குதுங்க அப்படின்னு சொல்லும் போது, எனக்கும் தான் போர் அடிக்குது, நம்ம வேணா ஒரு கேம் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போடலாம் அப்படின்றாரு. 2 பேரும் சேர்ந்துட்டு அப்படியே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னா நீ வருத்தப்படுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, என்ன நீங்க தோக்கடிக்க போறீங்களா, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நான்லாம் இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே தோத்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் விளையாடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை செம்மையா ஃப்ளோட் பண்றாரு, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு ஆளை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எதுக்காக வேற வழி இல்லாம காசுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. கேம் விளையாடி முடியும் போது நம்ம ஹீரோவை ஹீரோயின் தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த
இந்த பொண்ணு நல்லா பேசியே மயக்கிடுறா மக்களே. அந்த பையனை யோசிக்கவே விடாம பேசி மயக்கிட்டா. இது எப்படி ஆச்சு அப்படின்னே தெரியல. நான் தோக்க வாய்ப்பே கிடையாது, நம்ம வேணா இன்னொரு கேம் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கேம் அப்புறமேட்டுக்கா விளையாடலாம், இப்ப போயிட்டு அச்சா என்ன பாத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது ஓகே நான் போயிட்டு வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறாரு. கீழே போயிட்டு செக் பண்ணும்போது அவரு பாத்ரூம் போயிட்டு இருக்காரு. அந்த பாத்ரூம்லாம் கிளீன் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெல்ல கொண்டு வந்து செட் பண்றாரு. செட் பண்ணிட்டு இத பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. பிரஸ் பண்ணும்போது வீடு முழுக்க கேக்குற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. உங்களுக்கு எப்பெல்லாம் அவசரமோ அப்பெல்லாம் இந்த பெல் அமுக்குங்க, இந்த பெல்ல நீங்க அமுக்கும் போதெல்லாம் இந்த பெல் ஓடி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போயிட்டு சாப்பாடு கொண்டு வரும்போது வேலைக்காரமா என்ன விஷயம் ஆச்சு, என்ன சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த கேப்ப கூட விடாம அந்த தாத்தா போட்டு அமுக்குன்னு அமுக்குறாரு. எதையும் சும்மா விட மாட்டாரு போல, போட்டு அமுக்கி விட்டுருவாரு போல. ஐ மீன் அந்த பட்டனை சொல்றேன். அமுக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோக்கே செமையா கடுப்பாகுது. நேரா போயிட்டு ஏதாவது அத்தியாவசியம் அப்படின்னா மட்டும் அமுக்குங்க, அப்பதான் சவுண்ட் கேட்டு ஓடி வருவேன். நீங்க சம்பந்தமே இல்லாம கீச்சுன்னு அமுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தேவைப்படும் போது கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல இந்த சவுண்ட் கேட்டு நம்ம ஹீரோயின் வராங்க. வந்த ஹீரோயின் என்ன விஷயம் ஆச்சு, என்ன சவுண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் கிட்டயும் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பரவாயில்லையே சூப்பர்ப்பா, பயங்கர அறிவா தான் இருக்க, இன்னைக்கு நைட்டு இதுக்காகவே என் கூட சேர்ந்துட்டு டின்னர் சாப்பிடு அப்படின்னும் போது கண்டிப்பா வரேன், இந்த சாப்பாடுலாம் ஊட்டி விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அச்சா எனக்கு சம காண்டு, என் பொண்டாட்டி கூட சேர்ந்துட்டு இவன் சாப்பிட போறானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெறுப்பாயிட்டாரு. சாப்பிட மாட்டாரு, வாயவே திறக்க மாட்டாரு. ஏன் அச்சாயா அப்படி பண்றீங்க, தயவு செஞ்சு வாயை தரங்க, சாப்பிடுங்க அப்படின்னு போது டைம் ஆயிட்டே இருக்கு. சரி ஓகே நான் போயிட்டு வரேன், போயிட்டு வந்து உங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது இவரு விடாம அந்த பட்டனை பிரஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. செம சவுண்டா இருக்கு, இந்த ஆளு விட்டா கண்டிப்பா சாப்பாடு சாப்பிடவே விட மாட்டான், நான் போயிட்டு வர வரைக்கும் உங்களுக்கு இந்த பெல்லே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தனியா தூக்கி ஓரமா வச்சுட்டு நம்ம ஹீரோ போயிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் சாப்பிடுறாங்க. நடுவுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கால் பண்றா. நம்ம ஹீரோக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு நர்ஸா வேலை செய்யணும் அப்படின்னு தான் ஆசை, அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷயமா பேச ஒரு பொண்ணு கால் பண்றா. சரி ஓகே நான் வரஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது தெரிஞ்ச பொண்ணு, நான் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஏஜென்சில ஒர்க் பண்ற பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரெண்டுனா வெறும் ஃப்ரெண்டா இல்ல கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வெறும் ஃப்ரெண்டு தான், அந்த அளவுக்குலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே நம்ம ஹீரோ அந்த பொண்ணும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பையனை சும்மா சொல்லக்கூடாது மக்களே, செமையா அடிச்சு விடுறான், பயங்கரமா ஃப்ளோட் பண்றான், செமையா வழிறான். அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பேசி கிஸ் பண்ணலான்னு கிட்ட போயிடுவாரு. அவ்வளவுதான் சிவபூஜையில கரடி போன மாதிரி அந்த அச்சாயன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பட்டனை அமுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த வேலைக்காரமா தான் இதை எடுத்து கொடுத்துருக்காங்க, நீங்க ஏன் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு தான் கண்ணால சிக்னல் காமிச்சாரு அப்படின்றாங்க. யோ உனக்கு போகும்போது தானே சொல்லிட்டு போனேன், தேவையில்லாம அடிச்சுட்டே இருந்த அப்படின்னா உனக்கு எப்பயாச்சும் அவசரம்னா நான் கண்டிப்பா வரமாட்டேன், சொன்னா கேளு அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கி வச்சுட்டு இப்ப அப்படியே ஒரு கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்கும் கிளம்புறாரு. அவள் தான் இன்னைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, இன்னைக்கு சரியான சமயத்தை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போறாரு. ஹீரோயின் மேல இருந்து பாக்குறாங்க. என்னப்பா பெல்லு, வேலைலாம் முடிஞ்சிச்சா, கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமாங்க நான் கிளம்புறேன், அங்க வந்துட்டு டேபிளுக்கு மேல ஒரு மாத்திரை வச்சிருக்கேன், அதை மட்டும் நைட்டு போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ணும்போது இப்போ அந்த அலாரம் செமையா அடிக்க ஆரம்பிக்குது. என்னாச்சும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அங்க அந்த அச்சாயன் மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது ஒன்னும் பயப்படாதீங்க, சுகர் லெவல் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நான் போயிட்டு ட்ரிப்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஏதோ மருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே உடம்புக்குள்ள ஏத்த ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் ஸ்டேபிளா இருக்காரு, எல்லாம் ஓகே, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னும் போது இல்ல வீட்டுக்கு போகாதீங்க, ஒருவேளை திடீர்னு நைட் டைம்ல இவரால மூச்சு விட முடியாம போயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி ஓகே இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன், போன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்றாரு. இந்த டைம்ல அந்த கேர்ள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்த பொண்ணை நம்ம ஹீரோயின் தான் போயிட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. பெல் தாஸ் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பெல்லு உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ வராரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் மட்டும் மிஸ் ஆகுது, அதை கொண்டு வந்து கொடு, மொத்த ஃபைலையும் நீயே வச்சுக்கோ, அங்க இருந்தா கண்டிப்பா மிஸ் ஆயிடும் அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாரு. என்னப்பா இந்த வீட்டுல ஒரு செம்ம அழகான ஒரு பொண்ணு இருக்கா, இந்த பொண்ணுடைய புருஷனை பாத்துக்க வேலைக்கு வந்தியா இல்ல அப்படின்னா இந்த பொண்ணை பாத்துக்க வேலைக்கு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, இவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்க, என்னெல்லாம் மதிய விட மாட்டாங்க, வா நான் அச்சாயனை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு காமிச்சு
முடிச்சுட்டு வெளியே கூட்டின்னு வராரு. எப்ப நீ வீட்டுக்கு கிளம்புவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா நீ போக முடியாது போல, ஏன்னா அவரு ரொம்ப உடம்பு சரியில்லாம கஷ்டப்படுறாரு. நான் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா யாரு அந்த ட்ரிப்ஸை மாத்துவா அப்படின்னும் போது, அப்படின்னா நான் வெயிட் பண்றேன், நீ அந்த ட்ரிப்ஸ் காலியானதுக்கு அப்புறமா மாத்தி விட்டுவா போலாம் அப்படின்னும் போது, ஒன்னு காலியானதுக்கு அப்புறம் இன்னொன்னு மாத்தணும், நைட்டு முழுக்க அவரை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சொன்னா புரிஞ்சுக்கோ, நான் அந்த மாதிரிலாம் கிடையாது, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்டு நைட்டு முழுக்க அப்படியே இங்கேயே ஸ்டே பண்றாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை கூப்பிட்டு வரியா குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு பக்கத்துல உட்காந்துட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும் போது இந்த மொத்த இடத்துக்குமே நீங்க தான் மகாராணி அப்படின்னும் போது, நான் மகாராணியும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, இந்த ஆளு என்ன போட்டு படாத பாடுபடுத்தினா அது எதுவும் உனக்கு தெரியாது, என்ன எப்படி அடிப்பான் தெரியுமா, என்ன விஷயம்லாம் பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி செம்மையா ஃபீல் பண்ணும்போது, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்றாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்றாங்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் கசமுசா நடக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில நம்ம ஹீரோ இன்னமும் வீட்டுக்கு போகாம இங்கேயே இந்த அச்சாயனியே பார்த்துட்டே இருக்கும்போது யாரோ கால் பண்றாங்க. ஏதோ பண பிரச்சனை போல. நம்ம ஹீரோ ஒரு ஓரமா போயிட்டு, இப்போ கண்டிப்பா பணம் ரெடி பண்ண முடியாது, நான் எங்கெங்கயோ கேட்டேன், யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்க இந்த விஷயத்த ஹீரோயின் பாக்குறாங்க. என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. என்கிட்ட பொய் சொல்லாத, நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு அப்படின்னும் போது, என்னுடைய அண்ணன் ஒருத்தன் துபாய்க்கு வேலைக்கு போனாரு, வேலைக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் நகையை கொண்டு வந்தாரு, அந்த நகை வந்துட்டு கஸ்டம்ஸ்ல மாட்டிச்சு, எங்க அண்ணன் மேலேயும் கேஸ் ஆயிடுச்சு, இப்ப அந்த நகையை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னா 4-5 லட்சம் பணம் தேவைப்படுது, என் அண்ணன் மேல வேற கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கும் போது, எதுக்காக அந்த வேலையெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை பார்க்க போறேன் நர்ஸா, அதுக்கு நான் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னாலே எக்கச்சக்கமா காசு தேவைப்படும், அப்படி இப்படின்னு கொஞ்சமாச்சு சேர்த்து வச்சாதான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலையே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே இப்போ எவ்வளவுதான் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா 5 லட்சம் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகேவா நான் கொடுக்குறேன் அப்படின்னும் போது, உங்களுக்கு ஏன் கஷ்டம், பரவாயில்ல நான் வேற எங்கேயாச்சும் கடனா வாங்கிக்கிறேன் அப்படின்னும் போது, இதையும் கடனா வச்சுக்கோ, ஒரு அட்வான்ஸா வச்சுக்கோ, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு செக் புக்கை கொண்டு போயிட்டு அந்த அச்சாயனுடைய கை விரலை புடிச்சு அப்படியே கைரேகை வைக்கிறாங்க. அந்த ஆளு ஐயோ என் பணம்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கையை புடுங்க ட்ரை பண்றாரு. இவங்க கையை வச்சுட்டு, இந்தா இதுல மொத்தமா 5 லட்சம் பணத்தை ஃபில் பண்ணிருக்கேன், இதை கொண்டு போயிட்டு பேங்க்ல போட்டு பணமா மாத்தி வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லும் போது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹக் பண்ணி அந்த பொண்ணை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒரே குஷியா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்த வேலைக்காரமா பாத்துட்டாங்க. ஆனா பார்த்தோம் பார்க்காத மாதிரி அவங்க பாட்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டும் ரொமான்ஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கேன். அச்சா என்னுடைய தம்பி வந்துட்டு அமெரிக்கால இருந்து ஃபேமிலியோட ஊருக்கு வர போறாரு. அச்சா என்ன பார்த்தாரு அப்படின்னா கண்டிப்பா அச்சாயன் நான் என்ன பண்ணேன், நம்ம 2 பேரும் என்ன பண்றோம், இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம அச்சாயனுடைய தம்பிக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது, கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணி என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்ப ட்ரை பண்ணுவாரு, போலீஸ் கேஸ் போட ட்ரை பண்ணுவாரு, இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு வரக்கூடாது, நான் சேஃபா இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அச்சாயன் சாகணும், அச்சாயனை கொலை பண்ணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அப்படியே பேரஞ்சு போன மாதிரி பாக்குறாரு. இதை தவிர நமக்கு வேற வழியும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே அந்த சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோ என்ன விஷயம்னு போயிட்டு பார்க்கும்போது அவருக்கு செமையா இரும்பல் வந்துட்டே இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு, என்னாச்சு பயங்கரமா இரும்பிட்டே இருக்கீங்க, சளி அதிகமாயிடுச்சா, நான் உங்களுக்கு அந்த சிறப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து ஊத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த அச்சாயன் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய சட்டையில முடி இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டாரு. என் பொண்டாட்டி கூட இவன் ஒன்னா இருந்துட்டு வந்தான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறப்பை மூஞ்சி மேலேயே துப்பும் போது நம்ம ஹீரோக்கு செமையா காண்டாகுது. உங்க ஒக்கா மக்கா ஏன் மூஞ்சிலேயே துப்புறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலகாணியை தூக்கி மூஞ்சி மேல வச்சு அப்படியே அழுத்தி கொலை பண்ண பாக்குறாரு. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டே இருக்காரு, சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம ஹீரோவால கொலையே பண்ண முடியல. தலகாணி எடுத்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வார்னு போயிட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அடுத்தது திரும்பி வந்து இவரை குளிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவரு நம்ம ஹீரோவை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிக்கிறாரு, ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறாரு. தயவு செஞ்சு நான் ஒன்னும் பண்றாது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. இந்த அச்சாயனுடைய ஆக்டிங் இருக்கு பாத்தீங்களா, சும்மா தரமா இருக்கும். மூஞ்சிலே அதாவது உடம்பெல்லாம் அசையாது, முகத்திலேயே நடிக்கணும் அப்படின்னும் போது அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லயே ஆக்ட் பண்ணிருப்பாரு. இங்க பாருங்க, நான் வந்துட்டு தெரியாம அப்படி பண்ணிட்டேன், ஒரு கோவத்துல அந்த மாதிரி பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முத்தாலாம் கொடுக்குறாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல வக்கீல் அச்சாயனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. நம்ம ஹீரோயின் தான் வந்து உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அச்சாயன் எப்படி இருக்காரு, நல்லா பாத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களும் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அச்சாயன் பக்கத்துல போயிட்டு உட்கார்ந்துட்டு பேசும்போது இவரால கண்டிப்பா
பேச முடியாது, ஆனா சிக்னல் காமிக்கிறாரு இவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 2 பேரையும் மாட்டி ஒண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. இந்த விஷயத்த வக்கீல் வந்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிறாரு. ஓ, இவங்க தான் உங்களை நல்லா பாத்துக்கிறாங்களா, அது பார்க்கும் போதே தெரியுது, ஷேவ்லாம் பண்ணி அப்படியே மாப்பிள்ள கணக்கா இருக்கீங்களே, சரி ஓகே இவங்க பாத்துப்பாங்க, நான் அடிக்கடிக்கு இந்த பக்கம் வரும்போது பாத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தனியா வெளியே கூட்டிட்டு போயிட்டு, அச்சாயன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே உயில் எழுதிட்டாரு, நான் இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த சொத்துலாம் யாருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. அதாவது உங்களுக்கு தான் எழுதியிருக்காரு, அதுல சின்ன பிரச்சனை இருக்கு, அது என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையால உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன மீட் பண்ணுங்க, என்னுடைய ஃபார்ம் ஹவுஸ்ல மீட் பண்ணீங்க அப்படின்னா பேசலாம் அப்படின்னும் போது, சரி ஓகே ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் கிளம்புறாரு. இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை உசார் பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த விஷயம் ஹீரோயினுக்கும் புரியுது. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பயந்துகிட்டு இருக்காரு. என்னால கண்டிப்பா ஒரு மனுஷனை கொலை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது இவங்க அமைதியா போயிட்டு உட்கார்ந்துட்டாங்க. அப்படியே சரக்க ஊத்தி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோவும் வேணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு சரக்க கொடுத்துட்டு, உன்னால அந்த மனுஷனை கொலை பண்ண முடியல அப்படின்னா பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது, நீ என்ன பண்ண போற, நான் ஒரு ஐடியா சொல்றேன், அந்த மாதிரி பண்ணு, நம்ம வந்துட்டு இந்த ஊரை விட்டு போயிடலாம், நான் வந்துட்டு வெளிநாட்டுக்கு நர்ஸா வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, நீயும் என் கூட வா, 2 பேரும் சேர்ந்துட்டு போயிட்டு அங்க சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லும் போது, எப்படி இங்க இருக்கிற எல்லா சொத்தையும் விட்டு ஒரு பிச்சைக்காரியா அங்க வந்து என்ன வாழ சொல்றியா, என்னால இந்த மாதிரிலாம் வாழ முடியாது, அதுக்காகவா இந்த மாதிரி கேரக்டர் பையனெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த காசு பணம் சொத்து சுகம் எல்லாமே வேணும், இங்கேயே வாழ போறேன், நீயும் என் கூடவே இருக்க போற, அதுக்கு நீ ஹெல்ப் பண்ண போற, உன்னால அந்த ஆளை கொலை பண்ண முடியல அப்படின்னா பரவாயில்ல, நான் அந்த ஆளை கொலை பண்றேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோயின் கிச்சனுக்கு போயிட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த அச்சாயனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கஞ்சி மட்டும் தான் கொடுக்கணும். ஆனா நம்ம ஹீரோயின் சிக்கன்லாம் குக் பண்ணி அதை எலும்பு இல்லாம கஞ்சோட கலந்து கொடுக்குறாங்க. ஏமா என்னமா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அச்சாயனுக்கு கொஞ்ச நாள் தான் அந்த ஆளு உயிரோட இருக்க போறாரு, அவருக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னும் போது, இதை சாப்பிட்டா சந்தோஷமா இருக்க முடியாது, செத்துதான் போவாரு அப்படின்னும் போது, அதான் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, இவரு இறந்து போயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னும் போது, மாட்டிக்க மாட்டோம், நீ கவலைப்படாத, இதை கொண்டு போய் கொடு அப்படின்னும் போது, அவரும் நல்லா லபுக்குன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு போல, ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுறாரு. நம்ம ஹீரோவும் சாப்பாடுலாம் ஊட்டி விட்டு மேல வராரு. ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு, அந்த பயத்தை வெளியே காமிச்சிக்காம கீழே நின்னு மூஞ்செல்லாம் சரி பண்ணிட்டு சிரிச்சிட்டு, அச்சாயன் சந்தோஷமா சாப்பிட்டாரு, அவருக்கு சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, மொத்தமா சாப்பிட்டாரு அப்படின்னும் போது, அதான் எனக்கும் வேணும், நீ பயப்படாத, எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோவும் கிளம்பி அந்த ஏஜென்சிக்கு போறாரு. அங்க போயிட்டு கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்றாரு. அவங்க ஏதோ ஒரு விஷயமா வர சொல்லிருப்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த ஃபைல்ல ஒரே ஒரு டாக்குமெண்ட் மட்டும் மிஸ் ஆகுது அப்படின்னும் போது, என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம ஹீரோ அந்த நர்சிங் கோர்ஸ் படிச்சிருப்பாரு பாத்தீங்களா, அதனுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் மட்டும் மிஸ் ஆகுது. மத்ததெல்லாம் இருக்கும் போது இது மட்டும் எப்படி மிஸ் ஆகும், இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும், நீங்க தான் மிஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னும் போது, இங்க பாருங்க எல்லாத்தையும் நாங்க தான் ஹேண்டில் பண்றோம், எல்லாரும் ஒழுங்கா இருக்கும் போது உங்களது மட்டும் எப்படி மிஸ் ஆகும், கண்டிப்பா நீங்க தான் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டீங்க போல, அதை கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபைலை மூவ் பண்ணுவேன், இல்லனா மூவ் பண்ண முடியாது அப்படின்னும் போது, உடனே நம்ம ஹீரோ சண்டை போட்டு வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து இந்த பொண்ணு எப்போ வேலையை முடிச்சுட்டு வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவளும் வேலையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. உன் கூட நான் எதுக்கு வரணும், நீ யாரோ நான் யாரோ, நீ பாட்டும் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, இப்போ எதுக்காக என்ன கூப்பிடுற அப்படின்னும் போது, ஏமா உனக்கு தான் என் வேலையை பத்தி நல்லாவே தெரியும்ல, உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன், ப்ளீஸ் வா போலாம் ப்ளீஸ் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஏறிக்கிட்டு வராங்க. போகும்போது அப்படியே பேசிக்கிட்டே போறாங்க. எப்படியாச்சும் இந்த ஃபைலோடைய காப்பியாச்சும் கிடைக்குமான்னு பாரு, அதையாச்சும் கொண்டு வந்து கொடு, அப்பயாச்சும் நான் வந்துட்டு இந்த ஃபைலை மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன், நீ எப்படியாச்சும் வெளிநாட்டுக்கு போயிட்டு நர்சிங் வேலையில சேர்ந்துட்ட அப்படின்னா நானும் வந்துடுவேன், நீயும் நானும் சேர்ந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம், அந்த வீடு அச்சாயனுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு தப்பா பேசாத, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இருக்கு அப்படின்ட்டு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்காக வீட்டுக்கு போறதா இல்ல அப்படின்னா இந்த பொண்ணுக்காக உண்மையா இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு புரியாம இவர் வந்துட்டு கிளம்பி அங்க போகாமலே இருக்காரு. நம்ம ஹீரோயின் விடாம கால் பண்றாங்க, எக்கச்சக்கமான வாட்டி கால் பண்றாங்க, எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் நம்ம ஹீரோ போனையே அட்டனே பண்ண மாட்டாரு. இதே டைம்ல அச்சாயனுடைய தம்பி ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி, உன்னை எப்போ என்னுடைய அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தானோ அப்போ அவனே சூனியம் வச்சுக்கிட்டான், இப்ப பாரு உயிருக்கு போராடிட்டு இருக்கான், எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நான் கூடிய சீக்கிரமே இந்தியா வந்துடுவேன், இந்தியா வந்ததுக்கு
சாவதுக்கு அப்புறமா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. இவங்க போனை கட் பண்ணிட்டாங்க. நான் வந்தா உன்னை கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி இருப்பாரு. இவங்க பயந்துட்டு ஹீரோக்கு கால் பண்றாங்க. நம்ம ஹீரோ போனையே அட்டென்ட் பண்ண மாட்டாரு. அதுக்கப்புறம் இவங்களே வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. என்னை காப்பாத்து, எனக்கு உன்னை விட்டா வேற யாருமே கிடையாது, ப்ளீஸ் என்னை காப்பாத்து, ப்ளீஸ் என்னை காப்பாத்து அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி ஓகே, என்ன விஷயம் ஆச்சுன்னு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போனா இந்த பொண்ணு வேற ஒரு காஸ்டியூம்ல இருக்கா. இது வரைக்கும் இந்த பொண்ணு இப்படி ஒரு காஸ்டியூம்ல இருந்திருக்கவே மாட்டா. பார்த்தாலே பாவம் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பொட்டு வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பழைய புடவை கட்டிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்கும் போது அந்த அச்சா என்னுடைய தம்பி கால் பண்ணாரு. கால் பண்ணி என்ன செமையா திட்டுறாரு, எனக்கு கொலை பண்றவன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணும்போது இங்க பாரு உனக்கு ஒண்ணுமே ஆகாது, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு நம்ம ஹீரோக்கு அந்த தங்கத்தெல்லாம் கடத்திட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அது சம்பந்தப்பட்ட ஒரு வேலை இருக்கும், அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. போயிட்டு அந்த வேலை பார்த்துட்டே இருக்கும் போது ஹீரோயின் கால் பண்றாங்க. ஒரு கட் பண்றாரு, ஹீரோயின் கால் பண்றாங்க, கட் பண்றாரு. இப்படியே பண்ணிட்டே இருக்கும் போது டேய் அந்த போனை அட்டென்ட் பண்ணி தான் பேசண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஃப்ரெண்டு சொல்லும் போது நம்ம ஹீரோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அச்சா எனக்கு உடம்பு சரியில்லை, மூச்சு விடவே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு, உடனே வா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் போறாரு. நேரா போயிட்டு பார்க்கும்போது அவருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மூச்சு பேச்சே இல்லாம கிடக்குறாரு. உடனே நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் நைட் பண்ண ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் நைட் பண்ணி இவர் என்ன பண்ண போறாரு, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாரு, அதாவது முதலுதவி பண்றாரு. வாயோட வாய் வச்சு ஊத ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா அவ்வளவுதான், அச்சா ஏன் இறந்து போயிட்டாரு, ஏமா இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. அவங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி உறைஞ்சு போயிட்டு நிக்கும் போது ஹீரோயின் பொறுமையா கிட்ட வந்து நமக்காக இந்த விஷயத்த நான் தான் பண்ணேன் அப்படின்றாங்க. என்னது நமக்காக நீ தான் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனுக்கு தலையே சுத்தி போச்சு. இப்ப அப்படியே சீன் கட்டாது, அந்த இறுதி சடங்கெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவரை அடக்கம்லாம் பண்றாங்க. நம்ம ஹீரோ இன்னமும் அந்த அதிர்ச்சியிலேயே இருக்காரு. இந்த பொண்ணு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கா. ஐயா இந்த சொத்துலாம் எனக்கு கிடைச்சிருச்சு, இந்த தொல்லை பண்ற கிழவனும் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காங்க. இப்போ அடக்கம்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ இந்த வீட்டு பக்கமே தள்ள வைக்காம அவரு பாட்டுன ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் எதையோ போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய சில ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த டாக்குமெண்ட்லாம் இங்க எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நடுவுல ஒரு வாட்டி அந்த கேர்ள் ஃப்ரெண்டு இந்த அரண்மனைக்கு வந்துட்டு போயிருப்பா. வந்துட்டு போகும்போது இந்த ஃபைலை இங்க கொடுத்துட்டு போயிருப்பா. அந்த ஃபைல்ல இருக்கிற முக்கியமான டாக்குமெண்ட்டை மட்டும் இந்த பொண்ணு ஆட்டையை போட்டு வச்சிட்டு இருக்கா. இந்த பொண்ணு எரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அச்சாயனுடைய தம்பியும் தம்பியோடைய ஃபேமிலியும் வராங்க. இப்போ எதுக்கு இங்க வந்தீங்க, உங்களுக்கு வந்துட்டு ரெசார்ட்ல ரூம் புக் பண்ணி வச்சிருக்கேன், அங்க போயிட்டு ஸ்டே பண்ணிக்கோங்க. அச்சாயன் இறந்து ஒரு வாரம் கூட கம்ப்ளீட் ஆகல, அதுக்குள்ள யாரும் இந்த வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணை பார்த்து பிராஸ்டியூட்னு திட்டி நீயே இந்த வீட்டுல வாழும் போது அவருடைய தம்பினா நானும் என் குடும்பமும் வாழக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. இந்த பொண்ணு செமையா காண்டாகுது. நெக்ஸ்ட் இந்த தம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. என் அண்ணன் இறந்த விஷயத்த என்கிட்ட சொல்லாமலே அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லாம அவரு இயற்கையா சாகல, அவரை இந்த பொண்ணு தான் கொலை பண்ணிருக்கா போல, எனக்கு டவுட்டா இருக்கு, இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வராங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப பயமா இருக்கு. கோவிலுக்கெல்லாம் போயிட்டு சாமிலாம் கும்பிட ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம்ல ஹீரோயின் கால் பண்றாங்க. ஏமா உனக்கு என்னதாமா வேணும், நீ இதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் நான் அந்த அரண்மனைக்கு வரப்போறது கிடையாது அப்படின்னும் போது நீ வந்துதான் ஆகணும், ஏன்னா அச்சா என்னுடைய தம்பியும் தம்பியுடைய ஃபேமிலியும் இந்த ஊருக்கு வந்துட்டாங்க, தேவையில்லாம வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க போலீஸுக்கு போறேன் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ கிளம்பி அரண்மனைக்கு வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இந்த விஷயத்த பாத்துக்கலாம் அப்படின்னும் போது வரமாட்டேன் அப்படின்றாரு. இங்க பாரு, நீயும் நானும் பிளான் பண்ணி தான் அவருடைய கதையை முடிச்சோம், இன்னமும் ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்காக தானே நமக்காக தானே இந்த விஷயத்த பண்ண, வா அப்படின்னும் போது அடியே உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, ஏன்டி போன்ல இந்த விஷயத்த சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. அடுத்தது நம்ம ஹீரோக்கு போலீஸே கால் பண்றாங்க. கால் பண்ணி அந்த கேஸ் விஷயமா உன்கிட்ட விசாரிக்கணும், நீ கிளம்பி இந்த அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் கிளம்புறாரு. நம்ம ஹீரோவை எஸ்ஐ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின ஒரு லேடி போலீஸ், இவங்க வந்துட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அச்சா எனக்கும் உனக்கும் ஏதாவது சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு வயசு ரொம்ப கம்மியா இருக்கு, அந்த ஆளை நீ எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு அவரை பிடிக்கும், அது மட்டும் இல்லாம பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. பணத்துக்காக தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நீ தான் அவரை கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் எதுக்காக அவரை கொலை பண்ண போறேன், அவரு உயிரோட இருக்க வரைக்கும் தான் எனக்கு மதிப்பும் மரியாதையும், நான் இந்த பணக்கார வாழ்க்கையை வாழ முடியும், அவரு இறந்து போயிட்டாரு அப்படின்னா யாருக்கு இந்த சொத்துலாம் போதோ அவங்க கண்டிப்பா என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. இப்படி இருக்கும் போது நான்
நான் அவரை கொலை பண்ண வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல, ஆனா அவர் வந்துட்டு உயில் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்காரு. இறந்து போறதுக்கு முன்னாடியே உனக்கு தான் இந்த சொத்துலாம் போகணும், என்னுடைய மனைவிக்கு தான் இந்த சொத்துலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் கொலை பண்ணிட்டியோன்னு ஒரு டவுட் அப்படின்னும் போது, தெரியாது, நீங்க சொல்லிதான் அவர் உயில் எழுதிருக்காரு அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த லேடி போலீஸ்க்கு நம்ம ஹீரோயின் மேல செம்ம டவுட். இந்த பயவுள்ள ஏதோ ஒரு வேலையை பார்த்திருக்கா, ஆனா மறைக்கிறா அப்படின்ற மாதிரியே கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இந்த எஸ்ஐ நம்ம ஹீரோ கிட்ட, நீயும் அந்த பொண்ணும் பிளான் பண்ணி தான் கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே ஒத்துக்கிட்டா, நீ தான் பிளான் பண்ணியாமே, நீ தான் சைனடு கொடுத்து கொலை பண்ணியாமே, அந்த பொண்ணு அப்ரூவரா மாறிட்டா, நீயும் அப்ரூவரா மாறிட்ட அப்படின்னா எல்லாமே சுமூகமா முடிஞ்சு போயிடும். தேவையில்லாத பிரச்சனைல மாட்டிக்காத, ஒழுங்கா உண்மையை சொல்லு, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னும் போது, நான் இதுக்காக அவரை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. உனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, அந்த கனெக்ஷனின் காரணமா தான் நீ அந்த கிழவனை கொலை பண்ணிட்ட அப்படின்னும் போது, அந்த பொண்ணுக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷனுமே கிடையாது, அவங்க எனக்கு சம்பளம் கொடுக்கிற ஓனரம்மா, இதை தாண்டி அவங்களுக்கும் எனக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது அப்படின்னும் போது, இங்க பாரு, நீ தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ உன்னை விட்டு போறேன், அந்த டெட் பாடியை தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க தான் கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடும், அப்போ நீங்க ஜெயிலுக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த பக்கம் அந்த லேடி போலீஸும் இதே விஷயம் தான் கேக்குறாங்க. உனக்கும் அந்த பையனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நீ அந்த பையனுக்கு ஏதாவது காசு கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரே ஒரு வாட்டி 5 லட்சம் கொடுத்துருக்கேன் அப்படின்றாங்க. 5 லட்சம் பணம் வாங்குற அளவுக்கு அந்த பையன் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் ஏதோ அவசரம்னு கேட்டான், நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸா கொடுத்தேன், அச்சா என்ன தம்ப் பிரிண்ட் வச்சாரு அப்படின்னு சொல்லும் போது, அவருக்கு தெரிஞ்சு காசு கொடுத்தியா இல்ல அப்படின்னா தெரியாம கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவரு தானே தம்ப் பிரிண்ட் வச்சாரு அப்படின்னா அவருக்கு கண்டிப்பா தெரியும் அப்படின்றாங்க. இப்ப நீ நல்லா தான் பேசுற, இப்ப போறேன், ஆனா கண்டிப்பா திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேரிகிட்டையும் போயிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, நீங்க பாத்துருக்கீங்களான்னு கேட்கும்போது, இவங்களுக்கு தெரியும் எதுக்காக தேவையில்லாத பிரச்சனை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, அந்த பையனும் சரி பொண்ணும் சரி தங்கமான பசங்க, இந்த பையன் வருவான், வேலையை பார்ப்பான், நைட்டு கிளம்பி போயிடுவான், எப்பயாச்சும் தேவைப்பட்டா மட்டும் ஐயாக்கு உடம்பு சரியில்லைனா மட்டும் இங்க இருப்பான், மத்தபடி அவன் வீட்டுக்கு போயிடுவான் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இங்க பாரு, என் மூஞ்சிலே நீ முழிக்காத, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, நீயும் அந்த பொண்ணும் சேர்ந்துட்டு தான் அச்சா எனக்கு கொலை பண்ணிட்டீங்க, நீங்க வந்துட்டு கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கப்புறம் நீ என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப அழுகையா இருக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வக்கீல் கால் பண்றாரு. கால் பண்ணி, அன்னைக்கே வந்து என்ன மீட் பண்ணுங்க, இந்த உயில்ல வந்துட்டு சின்னதா ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னேன், நீங்க தான் கேட்காம என்ன மீட் பண்ணாம இந்த விஷயத்த அப்படியே கேஷுவலா விட்டீங்க, இப்ப இந்த விஷயம் வந்துட்டு போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு, அதாவது அச்சாயனுடைய தம்பி அச்சாயனுடைய சாவுல மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு பாத்தீங்களா, இந்த கம்ப்ளைண்ட்னால அச்சாயனுடைய உயில படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, நான் இந்த உயில மட்டும் காமிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க மாட்டிப்பீங்க அப்படின்னும் போது, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நீங்க நேரா வந்து என்ன மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலு போனை கட் பண்றாரு. இதே டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த ஹீரோ கையில கொஞ்சம் பணமும் கொண்டு வந்திருப்பாரு. இந்தா நீ கொடுத்த பணம், இன்னும் கொஞ்சம் மட்டும் கொடுக்க வேண்டியது இருக்கு, அதையும் கொண்டு வந்து கொடுக்குறேன், தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாம விடு, உன்னால எக்கச்சக்கமான பிரச்சனை, நீ அந்த ஆளை கொலை பண்ணிட்டு என்ன பெரிய பிரச்சனைல மாட்டி விட்டுருவ போல அப்படின்னும் போது, இங்க பாரு, நான் சொன்னா நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற, நான் வந்துட்டு நமக்காக தான் இந்த விஷயம்லாம் பண்றேன், நமக்காக தான் அந்த ஆளையே கொலை பண்ணேன், இப்போ வந்துட்டு உயில்ல ஒரு சின்ன பிரச்சனை, அது மட்டும் இல்லாம போஸ்ட்மார்ட்டம் பண்ணா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம், அச்சாயனுடைய உடம்புக்குள்ள சைனட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னும் போது, எனது சைனடா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தூக்கி வாரி போடுது. ஏமா சைனடு விஷம் கொடுத்தா கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், ஃபாரன்சிக்கை எப்படி ஏமாத்த முடியும், நம்ம மாட்டிப்போம் அப்படின்னும் போது, இங்க பாரு, கண்டிப்பா நம்ம மாட்ட மாட்டோம், நீ என் கூட இரு, நீ என் கூட இருந்த அப்படின்னா இந்த மொத்த சொத்தும் அழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை செலவு பண்ணி ரிப்போர்ட் நம்ம பக்கம் வர மாதிரி மாத்தி வைப்பேன், தயவு செஞ்சு நீ மட்டும் என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இவனை எப்படியோ சமாதானப்படுத்திட்டாங்க. இப்போ நீ என்ன சொல்ல வர, நான் உன் கூட இருக்கணும், உன் கூட இருந்தா எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என் கூட இரு, ஆனா இப்போ நான் போயிட்டு அந்த வக்கீலை மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு வக்கீலை மீட் பண்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவரு உயில படிச்சு காமிக்க
ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆகி நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா என்னுடைய சொத்து எல்லாமே என்னுடைய மனைவிக்கு போயிட்டு சேரணும். ஆனா ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. நான் வந்துட்டு திடீர்னு இறந்து போயிட்டேன், சந்தேகப்படும்படியா இறந்து போயிட்டேன் அப்படின்னா போலீஸ் வந்துட்டு இந்த கேஸை விசாரிக்கணும். அப்படி விசாரிச்சு என்னுடைய சாவுக்கு என் பொண்டாட்டி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா என்னுடைய சொத்துல ஒரு ரூபாய் கூட என் பொண்டாட்டிக்கு போயிட்டு சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு. இதாமா விஷயம். இந்த விஷயத்த போலீஸ் படிச்சாங்க அப்படின்னா உன் மேல சந்தேகம் அதிகமாகும். கண்டிப்பா விசாரிப்பாங்க. விசாரிச்சாங்க அப்படின்னா நீ தான் உன் புருஷனை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. நீ வசமா மாட்டிப்ப அப்படின்னும் போது என்னது நான் தான் என் புருஷனை கொலை பண்ணனா அப்படின்னு யாரு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சம் திமுறா நக்கலா கேட்கும் போது வேற என்ன அந்த ஆளு என்ன தானாவா இறந்து போனாரு, நீ தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எனக்கு தெரியும், என் கூட ஒழுங்கு மரியாதையா ஒன்னாயிரு, அப்பதான் இந்த விஷயத்த மாத்தி எழுதுவேன், இல்லனா கண்டிப்பா நீ மாட்டிப்ப அப்படின்னும் போது என்னால உன் கூட எல்லாம் ஒன்னா இருக்க முடியாது, நான் என்ன அந்த மாதிரி பொண்ணு நினைச்சுக்கிட்டியா, மத்த பொண்ணுங்கிட்ட பழகிற மாதிரி என்கிட்ட வச்சுக்காத, ஆக்சுவலா எனக்கு என்ன ஆச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. வழக்கம் போல இவருக்கு உடம்பு சரியில்லாம போகுது, மூச்சு விட ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ ஹீரோயின் அந்த அலாம் சவுண்ட் கேட்டு வராங்க. வந்து பார்க்கும்போது இவரு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் காப்பாத்தணும்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா காப்பாத்திருக்கலாம். அமைதியா இந்த ஆளு சாகர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. இவரு இறந்து போனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோக்கே கால் பண்ணி வர சொல்றாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு, நான் அந்த மனுஷனை ஒண்ணுமே பண்ணல, சொல்ல போனா தொடக்கூட இல்ல, அவரா தான் இறந்து போனாரு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் இந்த விஷயம் தாண்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்போ வீட்டுக்கு போறாங்க. பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் பாத்துக்கிறேன், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நமக்கு இந்த சொத்து கிடைக்கும், நம்ம வந்துட்டு தப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா ரொமான்டிக்கா ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த தம்பிக்காரன் வந்து காட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அவனுக்கு சரிசமமா நம்ம ஹீரோயினும் போயிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு, இப்போ இது எல்லாமே எனக்கு சொந்தமானது, ஒழுங்கா என் ப்ராப்பர்ட்டியை விட்டு வெளியே போல அப்படின்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன், ஒழுங்கா இப்போ என் வீட்டை விட்டு வெளியே போ, வெளியே போயிட்டு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னும் போது இவருக்கு என்ன பேசுறது அப்படின்னே புரியல. போயிட்டு சாமி கிட்ட புலம்புறாரு. இந்த பொண்ணை வந்துட்டு நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டு போகும்போது இவங்க சிரிச்சுக்கிட்டே போயிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கோவமா இருக்காரு. இப்போ இது எல்லாமே நமக்கு சொந்தமானது, நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்னும் போது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டுலாம் சந்தோஷமா வாழவே முடியாது, நீ மட்டும் சந்தோஷமா இரு, தயவு செஞ்சு எனக்கு திருப்பி கால் பண்ணாத, என்ன தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த பொண்ணை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்றாரு. அவ்வளவுதான், கழட்டி விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது இந்த டைம்ல ஹீரோயின் ஒரு மெசேஜ் பண்றாங்க. என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது ஒரு வீடியோ. நம்ம ஹீரோ நடுவுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த தாத்தாவை தலகாணி மூட்டையை வச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு. இந்த விஷயம் அங்க இருக்கிற சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். இந்த பொண்ணு தான் பிளான் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிருப்பா போல. ரெக்கார்ட் பண்ண வீடியோவை காமிக்கும் போது இவருக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ, இந்த பயபுள்ள பயங்கர மோசமான ஆளா இருப்பா போலயே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. அது மட்டும் இல்லாம இவங்க போன் பேசும்போது நம்ம ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தானே கொலை பண்ணோம் அப்படின்னும் போது அந்த விஷயத்த இப்ப ஏண்டி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிருப்பாரு. அந்த விஷயத்த ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க போல. இப்போ இதெல்லாம் பார்த்து கோவப்பட்டு நேரா நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு அடியே எங்கடி இருக்க, ஒழுங்கா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது நம்ம ஹீரோயின் பாத்ரூம் குள்ள இருக்காங்க. உள்ள இருந்து வெளியே வராங்க. வெளியே வந்தவனே அடிச்சு கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா, என்ன ஏமாத்த பாக்குறியா, என்ன பிளாக்மெயில் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்க, என்ன மட்டும் இல்லாம உன்னுடைய குழந்தையும் கொலை பண்ணு, நான் இப்போ ஒரு உயிரா கிடையாது ரெண்டு உயிரா இருக்கேன், என் வயிற்றுக்குள்ள உன் குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு. இப்ப அப்படியே அந்த பிரெக்னன்சி டெஸ்டிங் கிட்ட காமிக்கிறாங்க. பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நம்ம ஹீரோ அமைதியா இருக்காரு, பேரஞ்சு போன மாதிரி இருக்காரு. இந்த பொண்ணு அப்படியே ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி பாப்பா பாருங்க, ஒக்கா மக்கா என்ன மூலடா, இந்த பொண்ணு சாதாரண பொண்ணே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். கடைசி சீன்ல இந்த பொண்ணு கார் ஓட்டிட்டு போறா. நம்ம ஹீரோ பக்கத்துல பாவப்பட்ட குழந்தை மாதிரி உட்கார்ந்துட்டு போறாரு. ஸ்டார்டிங் சீன்ல என்ன விஷயம் காமிச்சாங்களோ அதை இப்போ அப்படியே தலைகீழா காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் நல்லா இருந்துச்சா இல்லையா, நான் முக்கியமா ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டிங் கொடுங்க மக்களே. 1 அப்படின்னா மொக்க, 4, 5 அப்படின்னா பரவாயில்ல. உங்க இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ அதை ரேட்டிங்கா கொடுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க, அதை கொஞ்சம் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.